விஷயம் நடந்ததுக்கு நான் எப்படிமா பொறுப்பாக முடியும்? சொல்லுங்கம்மா. ஏய், போதும் உன் நடிப்பெல்லாம் வாய மூடி. பேசுறியா? உனக்கு தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ, ஆனா நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நீதானடி காரணம். நீதானே காரணம். நீ மட்டும் வீட்டுல இல்லாம இருந்திருந்தா அன்னைக்கே அவங்க இவளை பார்த்துட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருப்பாங்க. என் புள்ளையும் மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு ஏமாந்து நின்னு இருக்க மாட்டால. எத்தனை ஆசை, எத்தனை கனவு, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடு. இன்னைக்கு அத்தனையும் அழிச்சு போய் நில குலைஞ்சு நிக்குதே. அது எல்லாத்துக்கும் நீதானடி காரணம். நீதான் காரணம். இதுக்கப்புறமும் நான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருந்தேன்னா இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ? தேவையில்லடி, நீ இந்த வீட்டுக்கு தேவையில்லை. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் பெத்த புள்ள வாழ்க்கைய பலி கொடுக்க நினைச்சவதானடி நீ. இதுக்கு மேல நான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருந்தேன்னா என்னென்ன நடக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடி. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கூடவே வளர்ந்த அவ வாழ்க்கைய பாழாக்கணும்னு நினைச்ச பாத்தியா? உன்னை வளர்த்த தகப்பன கூட நீ நினைச்சு பார்க்கல. நீ எல்லாம் ஜென்மமாடி. வாய மூடு. இன்னொரு தடவை என்ன அம்மானு கூப்பிட்ட நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். நல்லதோ கெட்டதோ அதை எங்களுக்குள்ள நாங்க பாத்துக்கிறோம். வேணாம், நீ இந்த வீட்டுல இருக்கவே வேணாம். இத்தனை வருஷமா உன்னை நான் இந்த வீட்டுல வச்சிருந்த பாரு, அந்த பாவத்தை நான் இன்னைக்கு ஒரே நாள்ல கழுவிடுறேன். வெளியே போ. போ வெளியே. போ வெளியில. அம்மா ப்ளீஸ் மா, இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா நான் நம்ம வீட்டை விட்டு எங்கம்மா போவேன்? எங்கடா போடி? நீ எங்கேயாவது தொலைச்சு போயிடு. போயிடு. ஆனா ஏன் கண்ணு முன்னாடி மட்டும் இருக்காத. போ போ வெளியில. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. வெளியே போ. அம்மா வெளியே போ. நீங்க என்ன அனுப்பிடாதீங்கம்மா. எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் போ. வானதி, வானதி வெளியில போ. போ வெளியில. அம்மா அம்மா ப்ளீஸ் மா. அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா போடி. அம்மா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள மட்டும் வந்துடாத. வானதி, வானதி எழுந்துருமா. என்னம்மா ஆச்சு? என்னம்மா என்னாச்சு? அப்பா, நிச்சயதார்த்தத்துல நடந்த குழப்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா. சின்ன வயசுல இருந்து உங்க அம்மா சொல்றதுதான் வேத வாக்கு நீ நம்பிட்ட. இதுக்கப்புறம் அவ பேச்ச கேட்டுதான் நீ நடக்கணும்னு நினைச்சேன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். இந்த மொத்த வீட்டையும் அவளே கட்டி ஆளட்டும். வாமா. இல்லப்பா. நீ வாமா. அம்மா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்க. போகட்டும் விடு ஆர்த்தி. பெத்த பொண்ணு முக்கியம் இல்ல, கட்டின பொண்டாட்டிய முக்கியம் இல்ல, எங்க இருந்தோ தூக்கிட்டு வந்ததா முக்கியம்னு போறாருல, அவ கூடயே போகட்டும். கொஞ்ச நாள் நம்மளை விட்டு தனியா இருந்ததா உங்க அப்பாக்கு நம்ம அருமை என்னன்னு தெரியும். ஐயோ அம்மா, நீ புரியாம பேசாதம்மா. அப்பா போற வேகத்தை பார்த்தா அவளை நேரா அந்த ராஜேஸ்வரி அம்மா வீட்டுல போய் நிறுத்தி டக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் வச்சிருவாருமா. எனக்கு என்னமோ அந்த வானத்தை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு தோணுதுமா. அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். என்னடி பண்றது? போறவங்க கையில காலில் விழுந்து திரும்ப கூட்டிட்டு வர வேண்டியதுதான். வேற என்னமா பண்ண முடியும்? இரு, நான் வரேன். ஆர்த்தி, அப்பா 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 நில்லுங்கப்பா. முதல்ல நீ வழிவிட ஆர்த்தி. அப்பா, ஐயோ தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. அம்மாவை பத்தி தான் உங்களுக்கே நல்லா தெரியும்லப்பா. அவங்க ஏதோ என் மேல உள்ள அக்கறையில இப்படி எல்லாம் பேசிட்டாங்கப்பா. உண்மையில அக்கறை கட்டுறதுக்காக வானத்தை அசிங்கப்படுத்துறது நியாயம் இல்லையா ஆர்த்தி? உங்ககிட்ட அவ அடிமை மாதிரி வாழறதுக்கு நான் அவளை எங்கேயோ கூட்டிட்டு போய் எப்படியோ வாழ வச்சுக்கிறேன். விடுமா. அப்பா,
அம்மா ஏதோ என் நிச்சயதார்த்தம் நடக்காம போன கோவத்துல இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கப்பா. கொஞ்சம் டைம் கொடுத்தா அவங்களே நிதானத்துக்கு வந்துருவாங்கப்பா. அதை புரிஞ்சுக்காம நீங்க உடனே இப்படி வீட்டை விட்டு கிளம்புனா எப்படிப்பா? அப்பா, நீங்க உடனே வானத்தையை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கப்பா. இல்லம்மா, இந்த பிரச்சனையெல்லாம் என்னைக்கும் ஓயாது. என்னதான் நிதானத்துக்கு வந்து யோசிச்சாலும் உங்க அம்மாவுக்கு சில விஷயம் எல்லாம் என்னைக்குமே புரியாதுமா. எனக்கு என்னமோ நாங்க இப்ப இங்கேருந்து கிளம்புறது தான் சரின்னு தோணுது. எங்களை விட்டுருமா. அப்படியெல்லாம் உங்களை விட்டுற முடியாதுப்பா. இனிமே பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா. போதுமா? நீங்க வீட்டுக்கு வாங்கப்பா. வானதி, நீ அது கொஞ்சம் சொல்லு வானதி. அப்பா, அதான் ஆர்த்தி கூட சொல்றாளப்பா, நாம வீட்டுக்கே திரும்ப போலாம்ப்பா. வாங்கப்பா. வானதி இல்லாம உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்லப்பா. அப்புறம் எப்படிப்பா உங்களை பிரிஞ்சு என்னால மட்டும் இருக்க முடியும்? ஏன்பா எந்த ஒரு விஷயத்திலயும் என் நிலைமையை மட்டும் யோசிச்சு பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? ஆர்த்தி, நீ அழாதடா. அப்பா, ஆர்த்தி அழுது பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குப்பா. ஏற்கனவே கல்யாண விஷயத்துல ரொம்ப நொந்து போயிருக்காப்பா. நாமளும் மேற்கொண்டு அவளை கஷ்டப்படுத்த வேணாம்ப்பா. அப்பா வாங்கப்பா. என்ன நம்பி நீங்க வாங்கப்பா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. வாங்கப்பா. சொல்ல வானதி, வாங்கப்பா. அப்பா போலாம்ப்பா. அப்பா வாங்கப்பா. உனக்காக தாம்மா உள்ள வரேன். வாமா வானதி, வா. வாமா.